ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பச்சனம் vlogs. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி வந்து புசுங்கா குரோன்ல இருந்து நம்ம கிளார்க் வழியா நம்ம மணிலா வந்துன்னு பார்த்தோம். ஸோ பட்ஜெட் அஃபர்டபுளாக நம்ம வந்துட்டு நம்ம சீப்பஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டு மணிலாவில் ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராமோரஸ் இடத்துக்கு ஃபேமஸான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெல்மாண்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்று மட்டும் இந்த பே 13 13 இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துன்னா உங்களுக்கு சில பற்றி இருக்குது. இப்போ வந்து வென்சூஸ் கிளார்க் போகிற பஸ்ஸு போய் கேட்டிங்களா கிளார்க் எடுத்து போகிறது இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பஸ்ஸு போட்டிருக்காங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்சூஸ் கிளார்க்கு அப்புறம் XT2 மங்களா ஜாய் பஸ்ஸு இது வந்து செப்மெண்ட்ரி கிளார்க் ஏர்போர்ட்டு 12 மணி நைட்லேருந்து 11 பேர் இருக்கேன். பாருங்க இது கொஞ்சம் ஊப் எக்ஸ்பிரஸ் பிஐடிஎக்ஸ் தான் முக்கிய பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே போகுதுங்க இந்த வண்டி. 13 அரைவல் ட்ராக்ஸா இது சூப்பர்ங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷாக நான் புக் பண்ணும்போது இந்த பெரிய விஷயம் இல்லை. நானே ரொம்ப இதுவாக இருந்தேன், என்னடா இது இப்படி போக போகிறோம் அப்படி போக போகிறோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒன்று வந்தது. ஆக்சுவலாக இந்த பஸ்லாம் இருக்குது, ஆனால் நம்ம 3 நாள் ஒரு மெசேஜ் வரும், இல்லைங்க எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸ்ட்ரைக்கில் இருக்க மெசேஜ் வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்து இல்லை இப்போ நாங்கள் ஃபுல்லாக இங்கே ரீமாடல் பண்ணுவோம், பஸ் எதுவும் உள்ளே நிற்காது அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு சொல்லும் போது என்னடா இது. அப்போ ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஒரு லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஷட்டில் பஸ்ஸு அது கிடையவே கிடையாது. அது வந்துட்டு அப்போ காசு கொடுத்து போகிற மாதிரி இருந்தது. ஒருத்தருக்கு வந்துட்டு 50 பைசோ அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியாக பார்த்தா இந்த பக்கம் நிறைய பண்ணாங்க. ஏர்போர்ட் பஸ் ஒன்று இருக்கும், ஓகேங்களா, அது ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம், அதை கொடுத்து நீங்கள் போய்க்கணும் அப்படின்றவங்க. சரி பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதே மாதிரி மணிலாவில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சிம் கார்டு வாங்கிச்சேன். சிம் கார்டு விலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 போடும். அது 30 நாளைக்கு. நமக்கு தேவையில்லை, அவங்க இருக்க போதே ஒரு 4 night 5 days தான். நமக்கு எதுக்கு அவ்வளோ. சரி அதுக்காக வேறு அவுட்லெட் பார்த்துருக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே நிறைய பேர் நம்ம கான்டாக்ட் பண்ணோம் ஃபிலிப்பைன்ஸில். அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பஸ் வந்துச்சுன்னா கிளம்பலாம். பஸ் ஏற்படணும்னு சொல்லி ஒரு பஸ் வருது, நமக்கு பஸ்ஸாக தெரில. நிறைய பேர் சொல்கிறது வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க இல்லை பெரிய பேக்கேஜோட வரீங்க, எனக்கு டாக்ஸி தான் வந்து டாக்ஸி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிராப் டாக்ஸி எடுத்துக்கலாம். கிராப் இங்கே வந்து ஓவராலாக இருக்குது, அதனால இங்கே வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஃபேர் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா இங்கேயே வந்து ஒயிட் டாக்ஸி எல்லோ டாக்ஸி இந்த மாதிரி சூப்பர் டாக்ஸிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதான் சில கொஞ்சம் ஃபாரினர்ஸ்க்கு கேட்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க தப்பு போன பிறகு மீட்டர் அரசு கரெக்டாக இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அந்த என்ன அளவுக்கு கரெக்டாக நமக்கு எனக்கு பர்சனலாக தெரியல. பட் சரி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெயிலிங் ஆப் மாதிரி இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிராப் பெஸ்ட்டு இங்கே போய்ட்டுங்க லக்கத்துக்கு வருஷமா அமௌண்ட் முதல்ல வந்துடும், பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பார்த்தோம் அங்கே வந்து வண்டி பராமரித்து தரல. அப்புறம் ஒருத்தர் கூட சாப்பிச்சா வரோம் ஆனால் ஒரு 2:30 மணிக்காக வரும் அப்படின்ட்டான். பாவிடே 2:30 மணிக்கு வெயிட் பண்ணி என்னடா ஆகுறது. ஆல்ரெடி இங்கே போகிறோம் வந்து 1/2 hour ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா இப்படியே நடந்து போங்க 2 கிலோமீட்டர் பையா அதான் சொல்லிட்டான். அப்படியே போனால் அங்கே ஒரு தூண் தெரியுது பாருங்க ஆப்போசிட்டில், அங்கே போனால் ஜிப்னி வரும், ஏதாவது ஜிப்னி பிடிச்சி போங்க நீங்கள் அப்படின்றாப்புல. சரி வாங்க போய் பார்ப்போம். பாருங்க நீங்கள் பைக் டாக்ஸி புக் போனால் இங்கே வரும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லா பைக்கும் இங்கே தான் நிற்கிது. சட்டுக்கே போமா டிப்னி ஏறிட்டோம். டிப்னி பெட்ரோல் போதான். ஓகே தேங்க்ஸ் டு போலீஸ்மேன், அவர் தான் வந்து வண்டி நிறுத்தினாரு. போயிடலாம் வாங்க. வெல்கம் டு மணிலா கைஸ். செமையாக இருக்கல மணிலா.
பக்லாரன் இறக்கி விட்டாங்க. இதாக வந்துட்டு பக்லாரன் எல்லாத்தையும் சரியாக சொல்கிறாங்க. நிஜமால இதுதான் பக்லாரன் எல்லாத்தையும் ஸ்டேஷனா சத்தியமாக இருக்கு. நான் மேப் ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது. ட்ரெயின் வர வருது. இதை பற்றி பிடிச்சி நல்லா இருக்கும். விடுங்க, ட்ரெயின் பார்த்துக்கலாம். டிராஃபிக் இருக்குங்க, செம்மையாக டிராஃபிக் இருக்குது. இது இத்தனைக்கு நான்-பீக் ஹவர்ஸ். பீக் ஹவர்ஸ் எப்படி இருக்க போது தெரியலையே. வாங்க வாங்க போகலாம் போகலாம். பக்லாரன் பேரே போடலையே, வேறு ஏதோ பேர் போட்டிருக்கு. என்ன இறக்கி விட்டாங்க போனா சரி. ஜிப்பில் ஏறி இறங்குறதுக்குள்ள இருக்குங்க. ஆனால் பயணம் பண்ணுறதுக்கு இல்லை. அங்கேருந்து நம்ம டெர்மினல் 3ல இங்கேருந்து 13 பைசா தான் ஆனாங்க. பரவாயில்ல, குட். இதே நான் பைக்கு செக் பண்ண 63 ரூபா வருது. என்ன போட்டிருக்கு? E1 ரிடம் தருக்கா எல்லாத்தையும் போட்டிருக்குன்னா எல்லாத்தையும் தரல எனக்கு. பக்லாரனுக்கு முன்னாடியே இருக்காங்க இல்லையா? சரி, நான் எங்கே இருக்கணும்? பக்லாரன் இப்போ சென்ட்ரல் டெர்மினல் இறங்கினாங்க. ஓகேங்க, சூப்பர். வாங்க. பூத் வந்து டிக்கெட் பூத்து. நம்ம வந்து பக்லாரனுக்கு முன்னாடியே ரிடம் சேனா அப்படின்னு இருக்குது. அங்கே நிறுத்திட்டாரு. சரி, ஓகே. இது பக்லாரன்னா போகுது. நம்ம எங்கே சென்ட்ரல் டெர்மினல் போகணும். சிங்கிள் ஜர்னி 30 கொடுப்பாங்களா தரல, பார்ப்போம். ஓகேங்க, வாங்கிட்டு வந்து 40 ருபீஸு. அவ்வளோதான், இதாச்சு. 2 வே கிடைங்க, 2 வே கிடையாதான். பார்த்துக்கலாம், விடுங்க. திருப்பி வந்து டிக்கெட் வாங்கலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரத்துலும் வரோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பெஸ்ட்டு. ஒரு ட்ரெயின் வந்து ரொம்ப பற்றி தெரியலையா? நம்மள ஜிப்பு தலையாக இறக்கிவிட்ட ஏரியாவை பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் ஆக்சுவலாக பக்லாரன் வருது. இப்போ பரவாயில்ல, விடுங்க. க்ரீன் லைன் தானே விட்டுக்காரு, அதே லைன் தான். பார்த்துலாம். அத்தனை லைன் போகிறது தெரியலையா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இன்டர்வல்ஸ் பார்த்துடுறோம். அடிச்சு பிடிச்சி எப்படியா திருப்பி வந்துடலாம். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக இருப்போம், பண்ணிக்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த சிங்கிள் ஜேர்னி கார்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. 30 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. நீங்கள் டேப் வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. கரெக்டாக போயிட்டா சென்ட்ரல் டெர்மினல் வண்டி கிளம்பிடுச்சு. கரெக்டாக 15 நிமிஷத்தில் வந்துட்டோம். 2 மணிக்கு ஏறணும். வண்டியில் விட்டு செம்ம சூப்பர் போகும். அவ்வளோதான், வந்தாச்சுங்க வெளியில். ஒரே பையன் போகும்போது டிக்கெட் கணக்கில் எவ்வளோ கூட்டம் இருக்கும், டிக்கெட் எவ்வளோ கூட்டம் இருக்கும், இது எல்லாமே இருக்குது. ஓகே, மினிட்ஸ் மட்டும் இருந்துருக்கோம். அட்வான்ஸ் சீக்கிரம் முடியுமா சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. இது ரேட் கம்மியாக இருக்கு. அப்படியே லெஃப்டாக திரும்பிடுங்க. சாப்பாடு கூட நிறைய தான் இருக்குது. சொல்ல மாட்டானா வெங்காயம். இந்த பேக் தான், பேக் எங்கே வச்சு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பேக் எங்கே இருக்குதுன்னு தெரியல. காலில் வெயிட் ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 கிலோ தான் இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க.
ஸோ இறங்கி லெஃப்ட்டில் திரும்ப நேரம் வந்துட்டே இருங்க. அப்படியே போனீங்கன்னா இதுதான் இந்த ஊரோட யூனிவர்சிட்டி மணிலா. ரைட்டாக போய் ரைட் எடுக்கணும். அவ்வளோலாம் தாங்க யூனிவர்சிட்டி. அந்த ரைட் எடுத்தோமா, ரைட் எடுத்தோன்னு யூனிவர்சிட்டி பார்த்தோமா நேராக போகலாம் வாங்க. இங்கே ஒரு பெரிய மானுமெண்ட் இருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க லாங்குவேஜை போட்டிருக்காங்க, அதனால கரெக்டாக தெரியல. மோரே ஆக்சுவலாக கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சுனால எனர்ஜி கிரைசிஸ் இருக்கிறதுனால சப்வே இருக்கீங்க. நம்ம ஸ்டாச்சுலேருந்து யாராவது வந்து லெஃப்ட் எடுத்தால் சப்வேங்க. அப்போ திருப்பி காட்டுறேன். இந்த சப்வே உள்ளே போய் திருப்பி வெளில வந்தீங்கன்னா யூட்டர்ன் வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு போட்ட மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இன்ட்ராமுரஸ். ஓகேங்களா? இதே நிறைய என்ட்ரன்ஸ் நிறைய ட்ரை சைக்கிள்லாம் வச்சு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மினு காட்டுற மாதிரி ஒரு 9 பேர் சுற்றி காட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது நமக்கு நடக்கிறது கஷ்டம் இல்லை, அதனால நம்மளும் கடமையாக வந்துடுறோம். ஓகேங்களா? வெல்கம் டு இன்ட்ராமுரஸ் கைஸ். போகலாம். அப்படியே தாச்சும் உள்ள வரீங்களா? அப்படியே இந்த பேலிஃப் சைட்டாக போங்க. ஸோ இந்த வழியாக ஒருத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே 2 வழியுமே எல்லாத்தையும் வரலாம். நீங்கள் வந்து பக்காவலம் ஏறி நீங்கள் வந்து யூனிட் ஸ்டேஷனில் இறங்கி நடந்து வரலாம். இல்லை சென்ட்ரலில் இறங்கி நடந்து வரலாம். சென்ட்ரல் இறங்கி வந்தால் உங்களுக்கு நடந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சென்ட்ரல் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் யூனிட் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் இன்ட்ராமுரஸ் அந்த வருவீங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட் வழியாக நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு ஈஸி. ஏன் சொன்னால் இங்கே சின்ன சின்ன சாப்பிட்ற நல்லா இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கு தான் லெவன் இருக்கிறது. ஒரு ரெடி போட்டு வாங்கிக்கலாம். இன்னும் கலத்தில் இருக்குது. வந்து ஷவர்மா ரைஸ் இன்னும் சொல்கிறானுங்கப்பா. ஃபஸ்ட்டு எல்லோரும் இந்த பேக் மட்டும்தான் அவனை கிளியராக தெரியுது. நம்ம வந்துட்டு டூரிஸ்ட் அதெல்லாம் இப்போ பார்த்தா எப்படி குடிச்சிடறானுங்க, வெளியூர்காரெலாம் வந்துருக்காங்க அப்படின்ட்டு. என்ன சாப்பிடலாம் வெளியூர் மீண்டுமா சும்மா லோடு அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க பாருங்க. சிக்கன் இருக்குது, ரைஸ் இருக்குது. ஆனால் எதை சாப்பிட்றதே தெரியல. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்றாங்க. அந்த கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஃப்ரைட் ரைஸ், பேன் கேக் இருக்குது. அது வேறு கடையில் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சாரி you sing better. Thank you. இதுவும் போர்க் தான். சாப்பிடுவோம். அவ்வளோதான் இருக்குது இந்த ஊரில். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அல்டிமேட் பஸ். இது ஒரு கூப்பு சாப்பிட்டு வராருங்க. நல்லா இருக்குது இந்த கடை. அது இல்லை விளக்கு சிக்கன் இட்டரி நைஸ். மொத்தமாகவே அந்த ஈஸ்ட் படவும் இது கட்டத்தில் இல்லைங்க. அடுப்புன்னு நினைக்கிறேன். போர் கடுப்புன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு
ஒரு ரைஸு ஒரு போர்க்குங்க. மொத்தம் நைட்டுக்கு ஏதாவது போனாங்க. சூப்பர். ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இது பிறந்தோட இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஐலாண்டு அது எப்பவுமே கொடுத்துருக்காங்க. நிறைய கடை இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக இங்கே ஏன் வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்குது. இங்கே நிறைய சாப்பிட்ற கடை. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு நான் சொன்னேன்னா இங்கே வந்து பக்கத்தில் நிறைய யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பசங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்ணும் காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வச்சுருக்காங்க. அதனால இங்கே எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். எல்லாம் அந்த காலத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே இந்த ஸ்பானிஷ் தீம்டாக இருக்குது அவங்களுக்கு. பட் அந்த காலத்து கட்டுறது மாற்றம் இல்லைங்க. அது இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. அதாங்க பெரிய மாற்றம். அதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டானே இப்போ தாங்க கண்ணுப்படுது. மரைன் ஆஃபீஸ் ஆஃபீஸ் தான் போங்க. ஆக்சுவலி இந்த தெருவே வந்து ஒரு அட்ராக்ஷன் தாங்க உங்களுக்கு. ஓகேங்க. இங்கே அப்படின்னு பாண்டிச்சேரி போனால் ஒரு பில்டிங்காக பார்ப்போம் இல்லையா. பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு எல்லோ கலர் பில்டிங், ஒரு ப்ளூ கலர் பில்டிங், ஒரு பில்டிங்கை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி தான் எங்கள் எல்லா இடமே உங்களுக்கு அட்ராக்ஷன் தான். அங்கே ஒரு சில ஒரு மார்னிங் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட் அப்படின்னா இந்த இடம் சொல்லலாம். இன்ட்ராமோரஸ் வெயில் மண்டி பழக்குங்க. அதில் தண்ணி குடிங்க இங்கே வந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லைனா இன்னும் லேட் ஈவினிங்காக வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக மணியில் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 night 2 nights தங்கலாம். சார் மோஸ்ட்லி வந்துட்டு சொல்லுவாங்க எல்லோரும் ஐலாண்ட்ஸ் போயிடுங்க இங்கே என்ன பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன தானே அஸ்லாம் மணிலாம் மியூசியம். பாருங்க மியூசியம் வந்துட்டோம். சூப்பருங்க. அதுக்கு தான் என்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையா? செம்மல இந்த ஃபவுண்ட் வந்து இங்கே ஹைலைட்டு. இந்த காலத்தில் ஹைலைட்டு வந்து நம்ம டிக்கெட் பூத் இன்ட்ராமுலஸ் பாஸ்போர்ட் உள்ள ஒரு சின்ன இந்த படிக்கட்டு தாங்க எங்கள் ஹைலைட்டு. படிக்கட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க பாருங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் நம்மளும் எடுப்போம். இதுதான் ஸ்பாட்டு. செம்மல அப்படியே படிக்க தேறி மேலே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ எல்லாமே ஒரு ஃபோட்டோ தாங்க. உள்ளே போனீங்கன்னா கைடுக்காக சொல்கிறார். நிறைய கைடு டூர் இருக்குங்க. ஃப்ரீ கைடு டூர் இருக்குது. மார்னிங் வாக்கிங் டூர் இருக்குது. நீங்கள் இன்ட்ராமுரஸில் நெட்ல ஒரு வெப்சைட் வரக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுவே மார்னிங் என்ன டூர் போனப்போ எல்லாம் போட்டுருவோம் கிளியராக. நீங்கள் ஒரு 2 நாள் தங்கினீங்கன்னா நீங்கள் மார்னிங் வரலாம். இங்கே ஒரு உடன் சைக்கிள் வெளில நிற்கும் பாருங்க. அது கூட எடுத்துக்கலாம். அதை ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நீங்கள் வாங்க வலிச்சு போட்டால் தான் இங்கே இன்ஸ்டாகிராமுக்கு ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல்லாக ஒரு சின்ன கேஃபே இருக்குது. நீங்கள் அதை சாப்பிடலாம். மார்னிங் ஈவினிங் எல்லாம் பக்கம் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ இருந்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? 50 பைசா இது ஏதோ பாஸ்போர்ட் மாதிரி இது இருக்கிறாங்க போல இருக்குது. இது ஒரு கஃபே இருக்குங்க. இதுதான் அந்த உட்டன் சைக்கிள் சொன்ன முழுக்க உள்ளே வந்துருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் அம்பிக்கோ கஃபே. இந்த மியூசியம் இந்த பக்கம்
இந்த படிக்கட்டு இங்கே வந்துருக்குங்களா? ஓகே, பலாய் பாண்டிசால் பார்பராஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பராஸ் வந்து நைட்டு வந்து செம்ம வைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, டடாய் செம்மையாக வந்துட்டோமா? இதுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டோம் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து தந்து வந்துடும் ஈஸியாக. நீங்கள் சரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுறோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்பரஸில் உள்ள போய் நீங்கள் அந்த மியூசியம் பார்க்கலாம். நைட்டு மேலே தான் உங்களுக்கு 7-8 மேலே தான் பார்பரஸ் இன்னும் உங்களுக்கு வந்துடும். அந்த பார்ட்டி கல்ச்சர் வைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பார்பரஸ் மியூசியம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஸ்தலம் தான் சான் அகஸ்டின் சர்ச்சுங்க. இந்த காலத்து கட்டு வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் இன்ட்ராமுரஸ். வா, என்னம்மா கட்டியிருக்காம்பா, ஆமாங்க சான்சர். ஸோ இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. பார்த்தீங்களா? இட்ஸ் ஒன் ஆஃப் த 4 Baroque churches of the Philippines inscribed in 1993 on the World Heritage List, pursuant to the Convention concerning the protection of world cultural and natural heritage. The San Agustin Church is in Intramuros city of Manila, possesses an outstanding universal value that deserves protection for the benefit of all humanity. This marked installation is part of Philippines celebration of the 50th anniversary of the World Heritage Convention, which was adopted by the General Conference of UNESCO on 16 November 1972. Wow, சம்பவங்க. வெயில் தான் பக்குழுத்து. தாத்தா சூப்பராக வச்சுருக்காரு. உண்மையாக பிறக்குதுங்க, வாங்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் 2 கிலோ எடுத்துகிட்டு போனால் கிளம்புரும் போது இருக்கு. How much? 200. Tell me price, correct price. Okay, all. 500. All. Oh, one is enough. 150. Okay. Tell me correct price. How much one? Okay, 100. Okay. 100. 100. The plastic bag, travel, work. Okay. 80? 100. I'll give you 80. 100, that's correct. Come on, plastic no. Plastic. Pink, I have pink. I give you good price. Complete. Only 500. It's okay, thank you. You want? No sir. ஆமாம் போங்க. எப்படிங்க எல்லாமே பிளாக் கல்லாக இருக்குங்க, அது எப்படிங்க ஒன்று மேலே ஒன்று கட்டியிருப்பாங்க? கதவு பாருங்களேன்ப்பா, இவ்வளோ பசாக இருக்குது கதவு. பட் இது நிறைய விஷயத்தை தாண்டி இன்னைக்கு நிற்கிதுங்க. மழை, புயல், வெயில். Okay, sir. Oh, you detach? How to attach? Oh. Wait. How did you remove it? Sir. Oh. Remove rubber band. Okay, pull that. Oh. Pull this. Dismantle. Yeah. Oh. Okay. Down. And there on. Oh, rubber band finish. Okay. Finish rubber band. Open. Okay. Then. Open. Rewind it. Rewind. Okay. I'm fully good. Oh. Okay. Good. Oh. Thank you. Souvenir Philippines. Yeah. Souvenir Philippines. Souvenir. Souvenir. Yeah. Souvenir. தாத்தா கொடுத்தாரு, நானும் வாங்கிட்டேன். 100 பைசா சொன்னார், 100 பைசாக்கு வாங்கியிருக்கேன். அதோட கம்மியாக தான் இருக்கும், 50 பைசா தான் இருக்கும் நினைக்காது. பட் பரவாயில்ல, கஷ்டப்படுறாங்க. ஏதோ நம்ம பரவாயில்லையா, எல்லாம் கட்டியிருக்காங்கப்பா. எவ்வளோ செலவு பண்ணுறோம், கொடுக்கலாம், என்ன தப்பு இப்போ. நானும் கட்டியிருக்கேன். ஓகேங்க, உள்ளே போய் பார்த்து வந்தாச்சு. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க நாட் அலவுட். ஸோ அதனால் ரெஸ்பெக்ட் டு தட் உள்ளே எதுவும் எடுக்கல. ஸோ வெளியே நம்ம பார்த்துட்டோம். அட்டகாசமாக இருக்கேன், உள்ளே தெய்வீகமாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குடா. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இருந்ததுக்கே வந்துட்டு இட் ஃபெல்ட் ரிலி ரிஃப்ரெஷ்ட். ஸோ தேங்க்யூ சான் அகஸ்டின் சர்ச். நிறைய பார்த்துப்பா. இங்கே உள்ள ஒரு பில்ட் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக.
இங்கே பாருங்கள் குதிரை வண்டி போது பாருங்க. இங்கே ஒரு டூருங்க ஆக்சுவலாக இது இன்ட்ராமுரஸில். நீங்கள் அப்படியே குதிரை வண்டி எடுத்து ரவுண்ட் எடுத்து வரலாம். ஸோ இந்த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சு நீங்கள் இன்ட்ராமுரஸ் மண்ணிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, உள்ள சாமியும் சரி, வேறு லெவலுங்க. சரிங்க, நம்ம வந்த வெளியே கிளம்புவோம். அப்படியே நம்ம எவ்வளோ சீக்கிரம் டிராஃபிக்கில் தப்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. பைக்லாம் வச்சுருக்காங்க. பைக் கிரௌண்டு ரொம்ப பண்ணலாம். பாபர ஸ்கூல்லையே போய் இப்போ அந்த பக்கம் போயிடலாம். நீங்கள் கோயிலுக்கு வந்தால் முதல்ல இப்படி கூட வரலாம். நீங்கள் கோயிலில் சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி இந்த பக்கம் போகலாம். வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்துடுவாங்க. எடுத்து போகிறாங்க வரேங்க. ஓ ஓ அப்படியே வந்துடுங்க. இப்போ அப்படியே வந்த வழியிலே போய்ட்டு மெல்லட்டே தான் பிடிக்க போகிறோம். சரி வாங்க, எவ்வளோ சீக்கிரம் போடுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடல. ஏன்னா எப்போ இங்கே டிராஃபிக் ஏறும் எனக்கு நம்ம சொல்ல முடியாது. சொல்லிட்டு இங்கே இன்ட்ராமுரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்ச் மட்டும் இல்லைங்க, இன்னொரு சர்ச்சும் இருக்குது. பேக்கில் போனால் பசிலிக்கா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. நமக்கு டைம் இல்லைனாலும் நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கு மேலே போனீங்கன்னா இங்கே இந்த ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஃபோர்ட்டோட ஒரு மியூசியம் தான் இருக்குது. பழையசா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஸ்லேவ்ட பண்ணும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, ஸோ எல்லாமே அவங்க ஹிஸ்டாரிக்கலாக அங்கே பற்றி பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு சாலிடாக ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஸோ நமக்கும் ஃப்ளைட் இருக்குதுனால ஃப்ளைட்டு சாயந்தரம் தான், அது நைட்டு தான். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து அங்கே போகிறது, அப்புறம் செக்இன்னு போர்டிங்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்துக்க விரும்பல. ஸோ நம்ம எவ்வளோ ஏர்லியாக போகிறோம் அவ்வளோ ஏர்லியாக போகிறது நமக்கு பெஸ்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ. மியூசியம் ஆக்சுவலாக நம்ம கூட என்ன பண்ணுறோம், நம்ம ஊர் சார்ஜ் வந்து தெரியுமா அவருக்கு. பாரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரிட்டேஜ் சைட்டில் நிறைய இருக்குது. உங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அர்மேனியன் ஸ்ட்ரீட் இருக்குது, ஜார்ஜ் டவுன் இருக்குது. மலேசியாவில் எப்படி நம்ம இந்த பெனாங் வந்து ஃபுல்லாக ஜார்ஜ் டவுன் அர்மேனியன் ஸ்ட்ரீட் அதெல்லாம் பண்ணாலும் அதே மாதிரி நம்ம ஊரில் அதே ஸ்ட்ரீட் அப்படியே இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ்கார் ரூல்ட் இல்லையா, அதை வந்து அப்படியே அவங்க ஹெரிட்டேஜாக மாற்றி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் அது யூனெஸ்கோ சைட்டாகவே மாறி இருக்கும். அவரை போட்டு கனெக்ட் பண்ணி இந்த வாழ்வியல் அது எல்லாமே மறந்து போச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊர்லாம் கிருமி ஜூஸ் குடிச்சா எப்படி போடுவோம், ஃபுல்லாக கிருமி மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி அது கொடுத்துருவோம் இல்லையா. நீங்கள் என்ன போனால் அந்த பழக்கே கொஞ்சம் போட்டுக்கிறாங்க அதில். அதான் மாதிரி இப்போது அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு. ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வாங்கிட்டோம், 20 பைசஸ். அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சாப்பிடும். அல்டிமேட் போங்க, அடிக்கிற வெளிக்கு ஜில்லுன்னு ஏறுக்குள்ள. உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஃப்ரண்ட்டு ஒரு ட்ராம் மாதிரி வண்டி போகுது ப்ளூ கலரில். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ராமுரஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறது. இந்த கைடு டூர் சொன்னோம் அதே மாதிரி தான் இது. நல்லா வாங்க, இன்ட்ராமுரஸோட எக்ஸிட் ஆகலாம். போகலாமா? நீங்கள் அப்படியே ஏறலாம். அங்கே ஏறுற மாதிரி இருக்குது இந்த போட்டு மேலே. அப்படியே வந்து வச்சு வரலாம் நீங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பிளாஸ்டிக் கவர் வந்து செல்ல போட்டு விட சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்க, நம்ம கேரளாவில் வச்சுருக்க மாதிரியே இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். 7 முறை சுட்ட வெளில வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த சப்வே நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஆர்ட்ஸ் இருக்குல்லையா, அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆப்போசிட் சைட் நம்ம போகணும். சரிங்களா? இப்போ சென்டரில் எடுத்துக்கணும் இல்லை, சென்டரில் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இங்கே எடுத்துட்டா அப்படி தான் சென்டரில் பஸ் ஸ்டாண்ட் வரும். போகலாம். போட்டு தெரியுது உங்களுக்கு. டஸ்ட்பின் கிடச்சா நல்லா இருக்கும். அப்படியே போங்க, அப்படியே யூட்டன் எடுங்க, சப்ஜெக்டில் போயிட்டீங்க. இப்போ கிலோ கூட மனசு வர மாட்டேங்குது. சப்பில் இறங்குறீங்க, இறங்கி ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு அந்த பக்கம் வந்துடுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே வழி நம்ம வந்தோம் இல்லையா, அந்த நம்ம வந்துட்டு சென்ட்ரலில் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்தோம் இல்லையா, அப்போ ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம். அதான் போனோம்னா அங்கே ஒரு சைன் போட்டு வந்து ஐ லவ் ஃபிலிப்பைன்ஸ். அங்கே என்ன பண்ணேன், ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா கிரிக்கெட் வீடியோ ஆன் பண்ணாமல் ஸ்டில்லே வச்சுட்டேன். ஸோ நான் இந்த வழி ஃபஸ்ட்டு வரும்போதே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன், வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், வீடியோ எடுத்து நடந்துட்டேன். பட் நான் ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டில் எடுத்திருக்கேன், ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். ஒரே வச்சு போகிறேன். வாங்க இப்போ இந்த ரிட்டன் அதே தான். நீங்கள் இந்த ரிட்டன் வழியே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸிட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா இருக்கா லைட்டிங் இங்கே. நாங்கள் சப்வே எனக்கு என்ன இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஹாய். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சமர் அப்படியே இந்த இடம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுங்க உள்ள. வெயில் பொழக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருங்க. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து அப்படியே லிஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா எல்லாத்தையும் வந்துடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் வருவோம். வந்தோம் இல்லையா, பாட்டு போட்டுருந்தாங்க அதே இடம் தான். அங்கேயே இனிமேல் என்ட்ரன்ஸ் இருக்கும், அப்படியே மாலை ஏறிடுங்க. நம்ம டாக்டர் சாண்டோஸ் வழியாக போனாங்க. வரும்போது ஃபெர்னாண்டோஸ் வழியாக போனாலும் அது இன்டர்னல் வந்து ஃபெர்னாண்டோஸ் பக்கமாக இருக்குது. இப்போ திருப்பி நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு சாண்டோஸ் வழியாக போகணும். வச்சுக்கலாம். கூட்டம் இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போது லீவுன்ஸ்னாங்க. இல்லைங்க, வருதுங்க. கான்டோஸ் போட்டிருக்க வரேன். திருப்பி நம்ம இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரெஸ் அவென்யூ அங்கேயே வந்துட்டோம். ட்ரெயின் எப்போ ஏறி ஸோ இங்கேருந்து ஜிப்னி பிடிச்சி நம்ம டெர்மினல் 3 போயிடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்குது ஜிப்னி. நீங்கள் பெக்லாரன்லேயும் இறங்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் எனக்கான ஜிப்னி வந்துட்டு லெஃப்ட் வழியாக போய் தான் டெர்மினல் வீக் போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் இங்கே இறங்கிட்டேன். என்னங்க டெர்மினல் 3 அந்த சைடு போகிறாங்க, அந்த சைடு அப்படி தானே போகுது சரியே சொல்கிறாங்க. நம்புவோம். ஆனால் அந்த பக்கம்லாம் போகுது. திரும்ப பெக்லாரன் போய் போவோமா? அப்போ பெக்லாரில் இறங்கிருக்கலாமா? பல கன்ஃபியூஷன்ஸ்.
சரி வாங்க பார்த்துக்கலாம், டைம் இருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம் முன்னாலே வந்துட்டோம். மணி கரெக்டாக 4 ஆகுது. இன்னும் டிராஃபிக் இதை முடிக்கிறதுக்குள்ள நம்மள பயணம் அருமை. சரி, இந்த மெட்ரா இருந்தாலும் சரி, பின்னாலும் இருந்தாலும் சரி, 13 ரூபா தான் உங்களுக்கு. எங்கெல்லாம் இறங்க வழிதான். யா ஹாய். அவ்வளோதாங்க, ஜிப்னி வந்து சூப்பராக முனையிலே விட்டாங்க. அட்ட பாருங்க, அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட் நடந்து வந்தோன்னா டெர்மினல் 3 வாக்கபிள் தான். ஒன்று ஊர்லாம் கிடையாதுங்க. நிறைய மக்கள் போகிறாங்க, அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். ஹோட்டல் மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம பிளான் போட்ட மாதிரி ½ hour முன்னாடியே வந்துட்டோம் ஆக்சுவலாக. தட்ஸ் குட். அவ்வளோ ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கு போனோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது ஏன் நான் வந்துட்டு மெட்ரோவில் வீடு எடுக்கணும் பெரிய காரணம்னா கூட்டம். என்னால் 2 கையை கூட தூக்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் வந்து. எப்போ நான் போகும்போது 3:45 அந்த டைமு 4 மணி ஓகேவா. இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3:30 அந்த ரேஞ்சே நீங்கள் ட்ரை பண்ணி வந்துடுங்க எப்படியாவது. ஏன்னா 4:35 மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் பீக் ஹவர்ஸ் இருக்குமா. ஆஃபீஸில் முடிச்சு வரவங்களாம் வேறு இன்னும் வந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பாருங்கள். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நான் டாக்ஸியில் வந்துடுவேன், ஏன் ப்ராப்ளம் இல்லை. மற்ற சோர்ஸ் இங்கே ட்ரை பண்ணுறா ஒரு நோ ப்ராப்ளம். இப்போ டிராஃபிக் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். கையில் இந்த என்ன பண்ணோன்னா கையில் இந்த சில்லறெல்லாம் எடுத்து தூக்கி கரெக்டாக, ஏன்னா சில்லறை நிறைய வெயிட்டாக இருக்குது. சரி நோட்டாக தான் கேரி பண்ணலாம் சில்லறை சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் சில்லறையெல்லாம் உழைச்சி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்பா சூப்பராக எல்லாம் சில்லறையை முடிச்சிட்டோன்னு பார்த்தேன். கரெக்டாக ஜிப்பில் ஏற 50 நோட்டு தான் இருக்கட்ட சில்லறையே இல்லை. போடு 13 ரூபா தானே, பச்சை காசு ஃபுல்லாக அழகாக தலைவர் சில்லறையாக கொடுத்தாரு. என்ன பண்ணுறது, வாங்க. ஓகே, 1 B2 B3 அப்படியே போட்டு இருக்கு பாருங்க. B30 நிறைய இருக்கு, மழை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏரியா எத்தனை பேர் இருக்காங்களா? ஒரு விஷயம் உங்ககிட்ட ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேங்க. நம்ம வந்து இங்கே சின்ன பசங்க டீனேஜ்லாம் வந்துட்டு சூப்பராக ஃபிட்டாக இருக்கிறாங்க, பாஸ்கெட்பால் ஃபுட்பாலில் வராங்க, நல்லது சொன்னோம் இல்லையா? ஆமாம், நல்ல விஷயம், நல்லது சொல்லிட்டேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தப்பாட்டுக்கு மாதிரி நினைக்கிறேன். ஸ்மோக்கிங். ஏன் ரொம்ப டீனேஜ் பசங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த வேப்புன்ற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேண்டாங்க, நல்லது இல்லை. ஆக்சுவலாக ஸ்மோக்கிங்கே இல்லை கெட்டதுன்பாங்க, வேப் அதோட கெடுது. ஸோ அது இங்கே வந்துட்டு ரொம்பவே காமனாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. நீங்கள் வந்துட்டு இப்போ பஸ் ஏறிங்கன்னா பஸ் ஏறதுக்கு முன்னால் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 10ல் 8 பேராச்சும் 8 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க. அது குறைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பிலிப்பைன்ஸ். சரிங்க, அவ்வளோதான். பிலிப்பைன்ஸோட அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக புரிஞ்சு போச்சு. இதோட ஃபுல்லாகவே நம்ம உள்ளே போயிடலாம். டைம் இருக்குது. அப்படி உள்ளே போப்பா ஏசி காற்றுப்பா, கேட்டில் ஏசி அடிக்கடி பாருங்கள், இந்த வாடா உள்ளே அப்படின்னு கூப்பிடுது. ஸோ உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம். பாய் பிலிப்பைன்ஸ், பாய் பண்ணிலா. சொர்க்கமாக இருக்கு. ஓ மை காட், வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஏஸ்ட் வந்து கண்ணு தெரியுதுங்க. வா, லாஸ்ட் போயிட்டு அங்கிள் ஜான் இருக்காருங்க.
60.65 ஃபிலிப்பைன்ஸு. திருப்பி ஜில்லுன்னு ஒரு சாப்பிடணும் போல தோணுது. ஆனால் இங்கே விலை அதிகமாக இருக்குமே. இப்போ என்ன நைட் டின்னர் என்ன பண்ண போகிறதா நமக்கு தெரியல. பார்த்துக்கலாம், மேலே ஏதாவது இருக்கும். ஆக்சுவலாக டொமஸ்டிக்கில் வந்து 7-11 இருக்குன்னு சொன்னாங்க. பட் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சரில் வந்து 7-11 இருக்கா எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். கூட்டத்துக்கு மட்டும் ஃபிலிப்பைன்ஸில் பஞ்சமே இல்லைங்க. எங்கே போனாலும் ஜக 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 ஜக. அதாவது நம்ம ஊரில் ரங்கநாதன் தெரு தான் உங்களுக்கு கூட்டம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இங்கே வந்து தெருக்கு தெரு ரங்கநாதன் தெரு தான். எல்லா இடமும் உங்களுக்கு அந்த ஃபேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்நேஷ்னல் அரைவல். நம்ம டிபார்ச்சர் தான் அந்த எண்டில் இருக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டே அன்றைக்கி காமிச்ச மாதிரி தாங்க. அதான் என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்புறம் டிபார்ச்சருங்க. அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டாம் பயான். இது வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இங்கே லேட்டஸ்ட்டாக எடுத்து போயிருக்காங்க. அந்த வகை கிராப் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அரைவில் வரீங்கன்னா கிராப் பிடிச்சி அப்படியே நீங்கள் போகலாம். இதே வெளில போய் கூட நம்ம எப்படி நீங்கள் நடந்து போய் இப்போ பேரண்ட் போய் அடிக்க போனாலும் நீங்கள் போகலாம். பவுட் யாவிஷ். ஃபுட் கோர்ட்டில் போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நான் அன்றைக்கி வந்தேன், அங்கே போகலாமா? ஆக்சுவலாக லக்கேஜ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எங்க உடனே ரொம்ப ஹெவி லக்கேஜாக இருந்தால் நீங்கள் வேணால் இங்கே வச்சுட்டு சுற்றிலே ஒரு இருந்ததுன்னா இங்கே வச்சுட்டு நீங்கள் உள்ள சுற்றி பார்த்து அப்புறம் போகலாம். ஓகேங்க, மேலே வந்தாச்சு டிபார்ச்சர் கிட்க்கு. ஸோ இப்போ நம்ம செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்துட்டு போர்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்துட்டு 7:40 நமக்கு எங்கே சிங்கப்பூருக்கு ஆகிட்டு. ஸோ சிங்கப்பூர் போய் என்ன பண்ண போகிறோம்னா இதான் சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ். சரி, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டு நாங்களா அப்புறம் சொல்கிறோம். ஓகே, பாய் அண்ட் பை டு ஃபிலிப்பைன்ஸ்.